எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். ஆரோக்கியத்திற்கான புரட்சிக்கு உங்களை எலிக்சர் மிக்ஸ் சார்பாக வரவேற்கிறோம். அது என்னங்க ஆரோக்கியத்திற்கான புரட்சி? இதற்கு முன்னாடி சில புரட்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தொழில் புரட்சி, பசுமை புரட்சி, அப்புறம் ஐடி ரெவல்யூஷன். இது எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய பசியில நிறைய மக்கள் தவிச்சப்ப இந்த பசுமை புரட்சின்னு வந்தது. அதுல சாதகங்களும் அதிகம், பாதகங்களும் அதிகம். சாதகம் என்ன, நிறைய பேருக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது அந்த டயத்துல, அது தீர்ந்தது. ஆனா அதுல கெமிக்கல் மூலமா பூச்சி மருந்துங்கிற பேர்ல விஷங்கள் போட்டு இதே மாதிரி காரணங்களால நம்ம சாப்பிட்ற உணவுங்கிறது தப்பாகி போச்சு. அடுத்து தொழில் புரட்சி வந்தப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது. அதே சமயத்துல காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நிலத்தடி நிலம் நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல்ல நிறைய பொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஐடி ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட நடை, உடை, பாவனை, நம்ம ஸ்டைலு, வே ஆஃப் லிவிங் எல்லாமே ஒரு ஹையர் லெவலுக்கு மாறின மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா நம்ம ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறியாச்சு. லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஒரு செடன்டி லைஃப் ஆயிடுச்சு. ஒரு உடற்பயிற்சி அதே மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. உடலுக்கு உழைப்பு இல்லாம மூளைக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன, நிறைய ஆரோக்கியமா சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதுல இருந்து மீள்றதுக்கான ஒரு புரட்சிய நாம செய்வோமா? நாம அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாமும், நம்ம குடும்பத்தினரும், நம்ம நண்பர்கள், நம்ம டீம் குழுவினர் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேருக்கு இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சா போதும். கடவுள் நேர வந்து மக்களுக்கு உதவுறதில்ல. பகவான் மனுஷ ரூபேனா அப்படிம்பாங்க. அதாவது கடவுள் மனிதர்களை கருவியா கொண்டு மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி நீங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த விஷயத்த கேட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்தை பெற்று இந்த பாசிட்டிவான எனர்ஜியை மத்த எல்லாருக்கும் பரவ செய்யணும். இந்த ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக தான் இந்த ஆரோக்கிய புரட்சியை நாம கையில் எடுத்திருக்கோம். செல்வம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னங்க, கேள்வி ஞானம் அறிவு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம அறிவை கொடுக்க போறோம். எதுக்குன்னா அதை விட பெரிய செல்வம் என்ன, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர்ங்கிறது நீங்க தான். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க வாழ்க்கையை திறம்பட நடத்த முடியும். கரெக்ட் தானே? அப்ப உடல் நலத்தை விட பெரிய செல்வம் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது நம்ம உடம்பு தான். நம்ம மனைவியோ குழந்தைகளோ கிடையாது. உங்கள் உடலை நீங்க சொல்ற மாதிரி கேட்க வச்சீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. இல்ல உடம்பு சொல்றதை நான் கேட்கிறேன்னா ஆரோக்கியம் அல்ல. புரியலையா? ஏய் உடம்பு, நாம இன்னைக்கு 4 மாடி மேல ஏறி போறோம் அப்படின்னு சொல்றத உங்க உடம்பு கேட்டுதுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. அப்பா 4 மாடி இருக்குப்பா, நம்ம லிஃப்ட்ல போயிடலாமா அப்படின்னு உங்க உடம்பு சொல்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடல் நலத்தை பேணி காக்கணும். எதற்காக இந்த தேவை வந்தது? இன்னைக்கு நாம யாரோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத உங்க வயசுல உங்க தாத்தா இல்ல உங்க பாட்டி, நீங்க லேடியா இருந்தீங்கன்னா உங்க பாட்டி எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி நீங்க உங்க ஆரோக்கியத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்க தாத்தா ஒரு 60 வயசு 70 வயசுல சைக்கிள் ஓட்டிட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போய் ஒரு பொருளை வியாபாரம் பண்றதுக்கோ போறதுக்கோ வரதுக்கோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதே மாதிரி உங்களால முடியுதா? இல்ல. நம்ம விட நம்ம அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இன்னும் பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே பேக்கை தூக்கில போட்டு, அப்பா காலை வலிக்குதுப்பா, முதுகு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வீட்லயும் பார்க்கிறோம். ஒரு பாட்டி செய்யறத விட அம்மா கொஞ்சம் குறைவா வேலை செய்யறாங்க. அம்மா செய்யறத விட மகள், அம்மா எனக்கு முடியலம்மா நீயே செஞ்சிரு, ஸ்விக்கில இன்னைக்கு ஆர்டர் போட்டுடலாம், ஜொமாட்டோல இருந்து வர வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அந்த உடம்பு முடியல தள்ளாமை அப்படிங்கிறது சீக்கிரமா வந்துட்டு இருக்கு.
அப்ப என்னதான் ஆச்சு அந்த சினிமாலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இது ஒரு போடுவாங்க, நியூஸ் ரீல் மாதிரி போடுவாங்க. என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்னதான் ஆச்சு இந்த மக்களுக்கு. கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா முன்னெப்பும் எப்போதைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் நலம் சார்ந்த அட்வைஸ்கள் நிறைய பார்க்கணும். வாட்ஸ்அப் திறந்தா அது சம்பந்தமான வீடியோ, யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான வீடியோ. ஏன் வருது இதே மாதிரி? காரணம் என்ன? கடந்த 20 வருடங்கள்ல மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கா. இப்ப லேட்டஸ்டா வருஷம் 75,000 டாக்டர்கள் அதிகமா உருவாகுற மாதிரி மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர போறாங்க. அப்ப மருத்துவர்கள்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. மருத்துவமனைகள் பெருகிட்டே இருக்கு. மருந்துகள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நிறைய மருந்துகள் வந்துட்டு இருக்கு. வேற வேற பிராண்ட், வேற வேற ப்ராடக்ட். இதுல ஜெனரிக், நான் ஜெனரிக், பிராண்டட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி இன்னைக்கு உடம்ப அறுத்து பார்த்தா எப்படி ஒவ்வொரு லேயரா பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சிடி ஸ்கேன் வெட்டி 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 ஒவ்வொரு உள் தோற்றத்தையும் பார்க்குற மாதிரி எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதே மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதற்கான மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவ்வளவு இருந்தும் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் இத்தனை நாள் ஜாஸ்தி ஆச்சுன்னா நோய்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கணும். ஏன் கூட வருது? இத்தனை அதிகமா கேட்கிற இடத்துலலாம் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கேயோ ஒரு தவறு நடக்குது இல்ல. கடந்த 100 வருடங்கள்ல கிரானிக் டிசீஸ்னு சொல்றாங்கல்ல, கெமிக்கல் மெடிசின்ஸ் வச்சு மருத்துவம் பார்த்து ஒத்தர் கூட ஆரோக்கியமானதா சரித்திரமே கிடையாது. டயபெட்டிக்காக சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டாஃபார்மின் ஒரு மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது 2 ஆகுது, 3 ஆகுது. போதல அப்படின்ட்டு இன்சுலினும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர திருப்பியும் பேக் டு பெவிலியன் நம்முடைய ஆரோக்கியமான நிலைமைக்கு யாருமே வரலையே. ஆனா அந்த மருத்துவ உலகத்தை நம்பிதான் நாம போய் விழுந்துட்டு இருக்கோம். கடவுளா பாக்குறோம் மருத்துவர்களை. அது பார்க்க வேண்டியதுதான். ஒரு ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, அதே மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மை காப்பாற்றும் கடவுளாக இருக்கும் மருத்துவர்களுக்கு இந்த நேரத்துல மனப்பூர்வமான நன்றியை நாம் தெரிவிச்சுப்போம். ஆனா அதே சமயத்துல நோய்களை கட்டுப்படுத்தி ஒரு நோயாளிகளாவே தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு உண்டான செயல்களை அவங்க செய்ய முடியுதே தவிர திருப்பியும் ஒரு ஆரோக்கியமான மனிதர் ஆகிறதுக்கு அவங்களால முடியலையே. காரணம் என்ன? நம்ம திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சு போயிட்டார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோய்க்கான காரணம் என்னன்னு ஆரம்பிச்சு, நோய் இது, அதுக்கான காரணம் இது, அது சரி பண்ற வழிய கண்டுபிடிச்சு அது உடம்புக்கு பொருந்துற மாதிரி சைட் எஃபெக்ட் எல்லாம் இல்லாம கரெக்டா கேட்கற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் இதை பின்பற்றுதா? கண்டிப்பா கிடையாது. அவங்க நோய் இன்னதென்று ஆராயறாங்க, நோயோட காரணம் ஆராயறாங்க, அதை தணிக்கும் வழியை கண்டுபிடிக்கிறது இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ற வழியை, அதை மெயின்டைன் பண்ற வழியை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் மட்டும் எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க, நம்மளால அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியல? அதற்காக இந்த செஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் முனைவர் யோகநாதன். ஐ எம் சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர், டானிக் ஹீலர், ரேக்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெய்னர் அண்ட் பிசினஸ் கோச். என்னுடைய நோக்கம் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா என்னோட ஃபேமிலி முழுக்கவே மருத்துவ குடும்பம். எங்க அப்பா, தாத்தா, எங்க அம்மா, அதே மாதிரி எங்க பரம்பரையில இயற்கை மருத்துவம் சார்ந்த தொழில்கள். எங்க அப்பா இங்கிலீஷ் மெடிசனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட 14 வயதிலேயே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதற்கப்புறம் நம்மள பெருசா படிக்க வைக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது நாமும் ஒரு வேலைக்கு போய் ஒரு தொழிலை செஞ்சு ஒரு 30 வருஷமா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லாம் இருந்துட்டேன். கடந்த ஒரு 18 வருடமா மீண்டும் ஆரோக்கியம், இயற்கையான ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட, அதெல்லாம் விட 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கனவோட இந்த செயல் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதற்கு வாய்ப்பா இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் என் கையில கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல ஒரு டிஸ்கிளைமர். இது ஒரு ப்ராடக்டை பத்தின ஒரு பிரசன்டேஷன் பர்பஸ்க்காக தான் இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள். இது உங்களுக்கு ஒரு நாலேஜ கொடுக்கறதுக்காக. இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு
சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட், FSSAI சர்டிஃபிகேட்டோட இருக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட். இது ஒரு மெடிசின் கிடையாது. இது டயக்னாஸ் பண்ணி கியூர் பண்ணி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. இதை நாங்க மெடிசின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணல, இது ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ப்ரமோட் பண்றோம். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கணும், வருமுன் காக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு, எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க விரும்பினா எடுத்துக்கலாம். உங்களோட மருத்துவர்களோட ஆலோசனை கேட்டுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிவியர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்க டாக்டரை கன்சல்ட் கண்டிப்பா பண்ணுங்க. மெடிக்கல்ல போய் ஜென்ரலா மாத்திரை வாங்கி சாப்பிட்றதே தப்பு அப்படிம்பாங்க. உங்க டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம ரொம்ப கிரானிக்கல் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கும்போது இதை எடுக்காதீங்க. இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. மெடிசினுக்கும் இந்த சப்ளிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுப்போம். இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெடிசின் இல்லாம இயற்கையா நம்மை நாமே குணப்படுத்துறது எப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதற்கான செஷன் இதுவாயிருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம உடலை பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஏன் தெரியுமா இந்த இன்ட்ரோ கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு கார் வாங்குறோம், ஒரு மொபைல் வாங்குறோம். அப்ப ஒரு கேட்ஜெட் ஏதாவது வாங்கும்போது அதோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு அந்த யூசர் மேனுவல் இல்லாம கிடைச்ச ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு. நமக்கு யாரும் இந்த யூசர் மேனுவல் கொடுத்து இந்த உடம்பு இப்படி இருக்கும், இப்படி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல. நம்ம அனுபவத்துலதான் நிறைய கத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த உடல் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் எடுத்துக்கோமே. நம்ம உடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் செல்களால கிட்டத்தட்ட 78 உறுப்புகள், 206 எலும்புகள். இந்த செல்கள் அப்படிங்கிறது 37 ட்ரில்லியன்ங்கிறது 37 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. 1 100 10 100 1000 10,000 அப்படின்னு நீங்க செவரா போட்டுட்டே போகணும். அவ்வளவு செல்களாலான ஒரு கட்டமைப்பு. நீங்க வெளில பார்க்கும்போது ஒரு வீடு வந்து ஒரு எலிவேஷனோட பார்க்கறதுக்கு அழகா தெரியும். அதுல செங்கல் இருக்கும், சின்ன சின்ன ஜல்லிக்கல் இருக்கும், பெரிய கருங்கல் இருக்கும், அப்புறம் ஹாலோ பிளாக் கல் இருக்கும். இதே மாதிரி பல்வேறு விதமான கற்களை வைத்து கட்டியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புலையும் பல்வேறு விதமான செல்களை வச்சு கட்டப்பட்ட அற்புதமான இயந்திரம் தான் நம்ம உடல். நம்ம உடல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சிஸ்டமோட இருக்கு, அமைப்புகளோட. ரத்தம் ஓடுறதுக்காக ஒரு அமைப்பு, செரிமானம் ஆகிறதுக்காக ஒரு அமைப்பு, நரம்புகள் உங்களை இயக்கிறதுக்காக, ரத்தம்லாம் பாயறதுக்காக அதே மாதிரி ஒரு அமைப்பு. நோய் ஏதாவது வந்ததுன்னா வந்து இப்ப இராணுவம் இருக்கு, போலீஸ்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது உங்களுக்குள்ள பாதிப்பு வந்ததுன்னா உங்களை அதை எதிர்க்கிறதுக்காக சில அமைப்புகள். உள்ள பிராணவாயு எடுத்துட்டு உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றுறதுக்கு ஒரு அமைப்பு. நீங்க நின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதற்கு திடமா இருக்கிறதுக்காக எலும்பு அமைப்பு. அந்த எலும்புகளை அசைப்பதற்காக அது பிடிமானத்தோட செய்யறதுக்காக தசை அமைப்பு, சிறுநீரகம், நாளமில்லா சுரப்பி, இனப்பெருக்க அமைப்பு, நிணநீர் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 11 விதமான சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கு. அந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து இயங்குறதுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, விதவிதமான ஆர்கன்ஸ். இதயம், கல்லீரல், மண்ணீரல், குடல், தசைகள் அப்படிங்கிற மாதிரி ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு. அதை தவிர அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எதால ஆனது அப்படின்னா டிஷ்யூஸ் அப்படிங்கிறதான. ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு விதமான டிஷ்யூஸ் இருக்கும். இப்ப எலும்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதோட டிஷ்யூஸ். அதே தசைகள் பாத்தீங்கன்னா திடமாவும் இருக்கும், சுருங்கும் விரியும் தன்மையோட இருக்கும். அதே இதயத்தோட திசுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா சுருங்கி விரியும் தன்மையோட இருக்கும். ஒவ்வொரு டிஷ்யூஸும் ஒவ்வொரு மாதிரி அமைப்போட இருக்கும். ஆனா அந்த டிஷ்யூஸ் எல்லாமே செல்கள் அப்படிங்கக்கூடிய, முன்னாடியே சொன்ன மாதிரி கற்கள் அப்படிங்கிற மாதிரி செல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால ஆனது. இந்த செல்கள் தான் முக்கியமான ஆதாரமா இருக்கு. இந்த செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. நம்ம அடுப்புன்னு சொல்லலாம், இல்ல போனுக்கு பேட்டரி இருக்கிற மாதிரி பேட்டரின்னு இருக்கலாம், ஒரு ஜென்செட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செய்யும்னா உடம்பு ஒவ்வொரு ஆர்கனும் இயங்குறதுக்கு உண்டான சக்தியை, ஒவ்வொரு செல்லும் இயங்குறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பவர் ஹவுஸ். சில செல்கள்ல ஒரு 7 8 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும்.
இதய மூளை மாதிரி இருக்கிற இதயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லுல இருக்கும். அவ்வளவு நாள் முழுக்க, வருஷம் 365 நாளும் உங்க வாழ்நாள் முழுக்கும் அது இயங்கியேற்ற இருக்கணும்னா எவ்வளவு பவர் வேணும்? அதற்குண்டான சக்தியை கொடுக்கறதுக்கு அவ்வளவு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது முழு செல்லையும் பாதிக்குது. அந்த செல் பாதிப்படைந்தா அந்த டிஷ்யூவை பாதிக்குது. அந்த டிஷ்யூ பாதிப்படைஞ்சதுன்னா அந்த ஆர்கனை பாதிக்குது. அந்த ஆர்கன் பாதிப்படைஞ்சதுன்னா அந்த சிஸ்டம் முழுக்க பாதிப்படையுது. இப்ப சிஸ்டம் ஒவ்வொன்றா பாதிச்சதுன்னா நமக்கு அஹ், இயங்க முடியாத ஒரு தன்மை வந்துருது. நம்ம பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிடுறோம். அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா மற்றபடி நாம முழு ஆரோக்கியம் இருக்க முடியும். இப்ப மைட்டோகாண்ட்ரியால என்ன விதமா பிரச்சனை வரும்? நீங்க ஒரு அடுப்பு எரிக்கிறீங்க. அடுப்பு எரிச்சா என்ன இருக்கும்? விறகு அடுப்பு வைக்கிறதா வச்சுப்போம். அதுல கடைசியில சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நீங்க திருப்பி அடுப்பு வச்சாதான் எரியும். இப்ப அடுப்புல பால் வச்சிருக்கீங்க. பால் பொங்கிடுச்சு. கேஸ் அடுப்பு. கேஸ் ஒரு நாள் பொங்கிடுச்சு. கொஞ்சம் அந்த கேஸ் வர துவாரத்தெல்லாம் அடைச்சிடுச்சு. நீங்க மறுநாள் பத்த வச்சா பத்த வைக்க முடியும். இதே மாதிரி டெய்லி பொங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. ஒரு கட்டத்துல அந்த ஃப்ளேம் வெளில வரத்துக்கு வழி இல்லாம அந்த கரியை அடைஞ்சு கரியாவே இருக்கும். அப்ப அடுப்பு சரியா எரியாது. அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா அளவுல நீங்க கிளென்சிங், கிளீனிங், டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் செஞ்சாச்சு அப்படின்னா உடம்பு ஆரோக்கியம் ஆயிடும். இப்ப செய்யலைன்னா என்ன ஆகும்? அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. ஏன் அப்படின்னா ஒரு செல் திருப்பியும் திருப்பியும் ஜென்ரேஷன் புது புது செல்லை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு முழுக்க நேத்திக்கு இருந்த நீங்க இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருந்த நீங்க நாளைக்கு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கள்னு இருக்குல்ல, அது 90 நாள்ல இருந்து 120 நாள் வரைக்கும் தான் அதோட லைஃப் டைம். அதுக்கப்புறம் அந்த செல்லு பிரேக் டவுன் பண்ணி உங்க யூரின் வழியா மலம் வழியா எக்ஸ்கிரியேட் பண்ணிடும். நம்ம சிஸ்டம் உடம்பை விட்டு வெளில தள்ளிடும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான் உங்க உடம்புல இருந்து வெளில போகுதுன்னு இல்லை. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போறீங்க. கரைஞ்ச இடத்துல திருப்பியும் பட்டி பார்த்து பூசி வைக்குது நம்ம உடம்பு. அப்ப செல் அழியறதும் நடந்துட்டு இருக்கு, செல் உருவாகிறதும் நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் குழந்தையா இருக்கும் போது செல் உருவாகிறது அதிகமா இருக்கும், செல் அழியறது கம்மியா இருக்கும். இளைஞனா இருக்கும்போது அது ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகும். ஒரு இளைஞனா கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் மத்திய ஏஜ் பிரிவுல உருவாகிறது, இழக்கிறது, அழியறது இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப வந்து பெருசா வளர்ச்சின்னு இருக்காது. ஆனா செல் உருவாகிறது கம்மியாகி செல் அழியறது அதிகமாகும் போதுதான் இந்த வயதாகும் தன்மை அப்படிங்கிறது வருது. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்? வயதானவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சிஸ்டம்லாம் சொல்லுவோம்? அப்பா அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்குப்பா, வயசாயிடுச்சுல்ல அப்படிமோ. கண்ணாடி போட்டுப்பாங்க. அப்பா அவருக்கு வயசாயிடுச்சுப்பா, முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிமோ. கரெக்டா? அது எப்ப நடக்கும்? ஒரு 60, 70 வயசுல நடக்கும். அவரால நிமிர்ந்து நடக்க முடியல பாரு, கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லுவோம். காரணம் ஒரு 60, 70 வயசுல அவங்களுக்கு ஒரு தள்ளாமை வரும். தோல்லாம் சுருங்கி போகும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, இந்த சிம்டம்லாம் இருக்குல்ல, வயதாம் தன்மைக்கான சிம்டம். முன்னாடி உங்க தாத்தா காலத்தெல்லாம் 60 வயசு 70 வயசுல இருந்ததெல்லாம் இன்னைக்கு எந்த வயசுல இருக்கு? நீ சின்ன சின்ன பசங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்டு போறாங்க. அப்ப என்ன? வயதாகும் தன்மை ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. முடி நரைக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு 25, 30 வயசு பசங்களுக்கு எல்லாமும் நரைத்த முடியோட சுத்துறாங்க. கேட்டா அஜித் ஸ்டைல்ல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நான் இருக்க போறேன் அப்படி சொல்லி ஏதாவது சமாளிக்கணுமே, வேற வழி இல்லையே. அதே மாதிரி டை அடிக்கிறது ஒரு 30, 40 வயசுலயே டை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வயதாகும் தன்மையை காமிச்சுக்காம இருக்கிறது. தோல் சுருக்கம் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு 40, 45 வயசுல இருக்கிறவங்களும் தோல் சுருங்கி போய் நிறைய அந்த முகத்துல சுருக்கங்களோட தான் இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த செல் உருவாகும் தன்மை அப்படிங்கிறது இப்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் லிவிங் லாங் டையிங் ஷார்ட்பாங்க. ஒரு 60, 70 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு 80 எல்லாம் ஆனவங்களும் அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 4, 5 நாள் உடம்பு முடியலன்னு படுத்த படுக்கையா இருப்பாங்க. மேல இருந்து வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது லிவிங் லாங் டையிங் ஷார்ட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு
30-40 வயசுலேருந்தே இந்த வயதாகும் தன்மை வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு 20, 30 வருஷம், 40 வருஷம் அந்த ஆரோக்கிய குறைபாட்டோட ஒரு கஷ்டப்பட்டுட்டு, இந்த உடம்ப ஏன்டா சுமக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலைமையில, ஒரு சுமையா இந்த உடல நெனச்சுட்டு வாழும் இந்த காலம் இருக்குல்ல, அதனால தான் லிவிங் ஷார்ட், டயிங் லாங் அப்படின்னு இப்ப ஆயிடுச்சு. அதற்கு காரணம் இந்த செல் புதுப்பித்தல். ஒரு செல் இருக்கு. அது புதுப்பிக்கும்போது நல்ல இருந்ததுன்னா, திருப்பி உருவாக்குற செல்ல நல்ல செல்லா உருவாக்கும். அந்த செல்லு ஒரு ரிப்பேரா இருந்ததுன்னா, என்ன மாரி ஜெராக்ஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்கும்? புதுசா வர செல்லும் டேமேஜ்டு செல்லா உருவாகும். இத இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர் எடுக்குறீங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரீங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து போய் ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒரிஜினல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எடுத்த ஜெராக்ஸ்லேருந்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். திருப்பியும் அதே மாரி ஒரு 4, 5 ட்ரிப், 5, 6 ட்ரிப், 10 ட்ரிப், 15 ட்ரிப், 20 ட்ரிப் அதையே வச்சு ஜெராக்ஸ வச்சு ஜெராக்ஸ வச்சு ஜெராக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. கடைசியில அது தெளிவில்லாம இருக்கும். கோடு கோடா இருக்கும். புள்ளி புள்ளியா இருக்கும். அப்ப அந்த அசலுக்கும், இப்ப எடுத்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசமா இருக்கும். கன்டென்ட் ஒண்ணு தான். அதுல இருக்கிறது தான் இதுல கன்டென்ட். ஆனா, படிக்கிறதே கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி நம்ம செல்லுலயும் புதுப்பிக்கும் வேலை செய்யும்போது, நல்ல செல்லா இருந்ததுன்னா, புதுப்பிக்கும். இப்ப ரத்த அணுக்கள் 120 நாள்ல உருவாகுதுங்க. பிளாஸ்மா பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. 7லேருந்து 10 நாள்லயே புது பிளேட்லெட்ஸ் உருவாகும். நம்ம குடல்ல இருக்கிற செல்கள்லாம் 24 மணி நேரத்திலேயே புதுசா உருவாகும். இதே மாரி நம்ம உடம்புல இந்த செல் உருவாகும் தன்மை அடுத்த 365 நாளுக்குள்ள நீங்க புது எந்திரன் 2.1 வந்ததுல்ல, அதே மாரி உங்களோட வெர்ஷன் 2.0வ நீங்க பார்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அனாட்டமிய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த புதுப்பித்தல் பழுதுபார்க்கலுக்கு ஒரு சில உதாரணத்தோட சொல்றேன். டீடாக்சிஃபிகேஷன் உடம்புல இருக்கிற கழிவுகள கரெக்ட்டா நீக்கினா சரியா இருக்கும் அப்டிங்கிறதுக்கு சில உதாரணம். இது நம்ம உதாரணம் சொல்லும்போது புரியும் இல்லையா? உதாரணத்துக்கு நீ அ ஒரு பெரிய பணக்கார வீட்ல இருக்கீங்க. நீங்க பணக்காரர். நல்ல பெரிய வீடு வச்சிருக்கீங்க. ஒரு ஃபாரின்ல போய் ஒரு 30 நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ணியே ஆகணும். நீங்களே போயாகணும். இப்ப நீங்களும் உங்க வாழ்க்கை துணை, நீங்க கணவனா மனைவியாவோ, இல்ல மனைவியும் கணவனுமாவது போறீங்க. இப்ப லீவுக்கெல்லாம் வீட்ல இன்னும் சில குழந்தைகள்லாம் வேற வந்திருக்காங்க. உங்க பசங்களோட உங்க அக்கா பையன், தம்பி பையன் அப்படிங்கிற மாரி எல்லாமும் வந்திருக்காங்க. வீட்ல குழந்தைங்களா இருக்கு. அப்ப குழந்தைங்க இருந்தா என்ன நடக்கும்? வீடெல்லாம் கல்லேபரம் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கார அம்மாட்ட சொல்றீங்க. அம்மா இந்த மாசம் உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரூ. 10,000 தரப்போறேன். ஆனா என்ன அப்டின்னா, நீ வீட சுத்தமா வச்சுக்கணும். நான் டெய்லியும் வந்து வீடியோ கால் பண்ணுவேன். அமெரிக்காலேருந்து வீடியோ கால் பண்ணுவேன். பார்ப்பேன் வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும். எனக்கு எல்லா ரூமையும் காமிக்கணும் டெய்லி அப்டிங்கிறீங்க. அம்மா சரின்னுறாங்க. நீங்க கிளம்பிட்டீங்க. வீடெல்லாம் சூப்பரா இருக்கு. மொத நாள் பெட்ரூம்ல பசங்க நைட்டு கொட்டம் அடிக்குதுங்க. வ இதனால எல்லாம் இறச்சு வச்சிருக்கீங்க. மொத நாள் வந்து அம்மா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்க. நீங்க மொத நாள் அ வீடியோல வரீங்க. அழகா அவங்க காமிச்சாங்க. எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அடிக்கட்டுமா? அழகா இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க ஓகே அப்படின்ட்டீங்க. 2வது நாளும் பசங்க தூக்கி போடுறாங்க. என்னடா இது டெய்லி இதே வேலையா போச்சு. அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க? அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி பெட்டுக்கு அடியில போட்டு வச்சுர்றீங்க. அவங்க திருப்பியும் வரும்போது வீடு இதே மாரி நல்லா காமிச்சுர்றீங்க. பெட்ரூம் எல்லாம் நல்லா காமிச்சுர்றீங்க. அடுத்த நாள் வந்து பசங்க என்ன செய்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஹால்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்ஸா அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் குப்பையும் போட்டீங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறதா இருந்ததுன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகுது. நீங்க 30 நாள் கழிச்சு தானே வரப்போறீங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஒரு மூட்டை கட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த வார்ட்ரோப்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள எடுத்து போட்டு வச்சுட்டாங்க. நீங்க நைட்டு கூப்பிடும்போது எல்லாம் வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஓகே சூப்பர்மா, அழகா வச்சிருக்க அப்டின்னுறீங்க. அடுத்த நாள் பசங்க படிக்கட்டு, இந்த மாரி வெராண்டா அந்த பக்கம்லாம் கூப்ப போடுறாங்க. நீங்க மூட்டை கட்டி எல்லாத்தையும் எங்கெங்க கேப் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டீங்க. காமிக்கும்போது அழகா காமிச்சுட்டீங்க. அடுத்த நாள் பசங்க கிச்சன்ல போய் நான் சமைச்சு பார்க்குறேன் அப்டின்ட்டு புதுசா ட்ரை பண்ணி 2 பண்ணிட்டாங்க. 1 2 ஆக்கிட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்க? அப்பா உள்ள இவ்வளோ கேப் இருக்குல்ல எல்லாத்தையும் சொருகிடலாம்னு சொருகி வச்சுட்டு உங்க வீடியோல வரும்போது,
அதே காமிச்சிறீங்க. அப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னுறீங்க நீங்க. அடுத்த நாள் வந்து அங்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாத்ரூம்ல அவங்க எல்லாத்தையும் போட்ட குப்பையெல்லாம் குளிச்சுட்டு, சோப்பு டப்பா, காலி சோப்பு கவரு இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருக்காங்க. நீங்க எடுத்து இன்னைக்கும் அழகா உள்ள எடுத்து அடுக்கிட்டீங்க. நான் நீங்க ஃபோன் பண்ணும்போது உங்க வீட்டுக்காரம்மா அந்த வீட்டு வேலைக்காரம்மா நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க எல்லாருமே. நீங்க சந்தோஷம். ஆனா, ஒரு நாள் எல்லா குப்பையும் இருக்கு. வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இதே மாரி குப்பையா இருக்கு. நீங்க ஒரு 1 வாரம் முன்னாடியே திடீர்னு சர்ப்ரைஸா வந்து பார்க்கும்போது, வீடு இப்படி இருக்கு. என்ன செய்வீங்க? என்ன நடக்கும் அங்க? பெரிய கோபம் வரும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, உடம்புலேருந்து இதே மாரி கழிவுகளை வெளிய எடுத்து போடாம, பத்திரமா நம்ம உள்ள வச்சு, அத சாதாரண பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கி, அத பெரும் பெரும் பிரச்சனையாக்கி வச்சுட்டு இருக்கோம். இப்ப மூ ஒரு தூசி மூக்குக்குள்ள போயிடுச்சு. அது தும்மலா வந்து எடுத்துரும். வெளில வந்துரும். நம்ம தும்மல ஒரு வியாதின்னு நெனச்சுட்டு, அதுக்கு ஒரு இன்ஹேலர் ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து சுவாசிக்கிறது. உடனே தும்மல் நின்னுடும். அடுத்தது பாடி என்ன செய்யும்? கொஞ்சம் தண்ணி எல்லாம் உடம்புலேருந்து கலெக்ட் பண்ணி தண்ணிய விட்டு, அந்த தூசிய வந்து தண்ணியோட தண்ணியா வெளில தள்ளும். ரன்னிங் நோஸ்ன்னு வரும். நாம என்ன செய்வோம்? அப்பதான் ஒரு இன்ஹேலர் எடுத்து உரியறது, ஒரு மாத்திரைய போட்டுக்கிறது அப்படின்ட்டு. உடனே என்ன செய்யும் உடம்பு? "ஏய் வெறும் ரன்னிங் நோஸா இருந்தா போதாது" அப்படின்ட்டு நெறைய சேர்ந்து போச்சு குப்பை டெய்லி சேர்ந்துட்டே இருக்கு. மியூக்கஸ்ன்னு உன்னோட சேர்த்து அனுப்பும் அப்படின்ட்டு மியூக்கஸோட சேர்த்தோம். அதாவது சளி அப்படிங்கிற ரூபத்துல வெளில தள்ளும். நீங்க உள்ள உறிஞ்சிட்டு உள்ளேயே வச்சுட்டு, திருப்பி மாத்திரை அதுக்கு போட்டுட்டு, அதுக்கு ஒரு மருத்துவம் பார்த்துட்டு திருப்பி உள்ளேயே வைப்பீங்க. இதே மாரி ஒவ்வொரு விதமா இது வந்து மூக்குக்குள்ள போற விஷயம். வாய்க்குள்ள போற விஷயம்ன்னு உடம்பு ஒத்துக்கல அப்படின்னா, வாந்தியா எடுக்கும். ஐயோ! வாந்தி ஒரு வியாதி அப்படின்ட்டு, உடம்புக்குள்ள நான் பத்திரமா வச்சுக்கிறேன்ட்டு அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுறது. டிசென்ட்ரி போகும். உடம்புல தேவையில்லாத கழிவெல்லாம் லூஸ் மோஷனா வெளில தள்ளும். அப்ப என்ன செய்வோம்? ஆஹா! இது ஒரு வியாதின்னு நெனச்சுட்டு அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு, "நீ வெளில எங்கேயும் குப்பைய தள்ளக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே வையி." அப்படிங்கிற மாரி இங்க என்ன நடந்ததோ அதே மாரி வச்சுருவோம். அப்ப என்ன நடக்கும்? உடம்புல நெறைய விதமான பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா, உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன், அழற்சி, குறைபாடுகள் இதெல்லாம் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஐடிஐஎஸ்ன்னு சஃபிக்ஸ் அதாவது முடியக்கூடிய சில பேர்லாம் இருக்கு. இன்ஃப்ளமேஷன் லத்தீன்ல ஐடிஐஎஸ்னா இன்ஃப்ளமேஷன். உள்ள ஒரு வீக்கம் அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ல ஒரு இடம் இருந்தது. ஒரு டிஷ்யூவோ, ஒரு ஆர்கனோ, ஒரு சிஸ்டமோ ஒரு இன்ஃப்ளமேஷனோட இருந்ததுன்னா, இந்த ஐடிஐஎஸ்ன்னு முடியக்கூடிய ஒரு பேர் வந்து இந்த இங்கிலீஷ் மருத்துவம் அதுக்கு சூட்டியிருக்கு. அப்ப என்ன மாரியெல்லாம் இருக்கு? இதெல்லாம் ஐடிஐஎஸ்ன்னு பிடிக்கக்கூடிய வார்த்தைகள். கரெக்ட்டுங்களா? உதாரணத்துக்கு ஆர்த்ரிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். இந்த குப்பைகள், இந்த கழிவுகள் உங்க மூட்டுகளுக்கு நடுப்புற போய் சேர்ந்ததுன்னா ஆர்த்ரிட்டிஸ். டெண்டனிட்டிஸ் அதாவது குதிகாலுக்கு மேல இருக்கிறதிலே மிகப்பெரிய எலும்பு மாரி இருக்கிற ஒரு தசை. அது ஆக்சுவலி மசில். ஆனா எலும்பு மாரி இருக்கும். உங்களோட காலோட பின்னங்கால கீழ்ப்பகுதியில. இதே மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் அங்க டெண்டன்ஸ்ல உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா டெண்டனிட்டிஸ். காஸ்ட்ரிட்டிஸ் ஸ்டமக் லைனிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அல்சர்னால நம்ம சொல்றோம்ல, அது இருந்ததுன்னா காஸ்ட்ரிட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் லிவர்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லுவோம். பான்கிரியாஸ்ல கணையத்துல இருந்ததுன்னா பான்கிரியாட்டிட்டிஸ். அப்பெண்டிசைட்டிஸ் அப்பெண்டிக்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா இந்த குடல் வால்ல வீக்கம் வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாரி ஒவ்வொரு பேரு தான் வேற. மூச்சுக் குழாய், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைன்னா பிரான்சிட்டிஸ். சைனஸ் அந்த வாயில உள்ள வந்து மூக்குல உள்ள இருக்கிற அந்த சைனஸ் அப்படிங்கிற சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை சைனசைட்டிஸ் அங்க ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா மெனிஜஸ்ல அதாவது பிரெயின் ஸ்பைனல் கார்டு அந்த மெம்பரேன்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா மெனிஞ்சனைட்டிஸ். இதே மாதிரி பேரு மட்டும்தான் வேற வேற.
வியாதியோட இந்த ITIS முடியறதுங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன். டெர்மட்டிட்டிஸ் அப்படின்னா ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற செல்லுலார் லெவல்ல ஸ்கின்ல பிரச்சனை இருந்ததுன்னா செல்லுலைட்டிஸ். கண்ணுல வந்ததுன்னா கன்ஜக்டிவிட்டிஸ். மெட்ராஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? கன்ஜக்டிவிட்டிஸ். இதே மாதிரி ITIS IETISன்னு முடியற தைராய்டு பிரச்சனை வந்ததுன்னா தைராய்டிட்டிஸ். இதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கழிவுகள் தேங்கி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இடத்த பொறுத்து அத நாம வியாதியா சொல்லிடும். வெஜினிட்டிஸ், லேடிஸோட வெஜினால ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா வெஜினிட்டிஸ். ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா ப்ராஸ்டேட்டிஸ். கிட்னில இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா நெஃப்ரிட்டிஸ். பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா சிஸ்டிட்டிஸ். இதே மாதிரி பேரு தான் வேற. அதாவது சொல்லுவாங்கல்ல, சாம்பார் வச்சுட்டு மேல இருக்கிறத தெளிவா எடுத்து ரசம், உள்ள இருக்கிறது சாம்பார், அடியில இருக்கிற வண்டல் வந்து குழம்பு, அப்படி சொல்ற மாதிரி பொருள் ஒண்ணுதான், பேரு வேற வேற. ஆனா நாம பாக்குறது ஸ்கின்னுக்கு தனி டாக்டர், கிட்னிக்கு தனி டாக்டர், ஹார்ட்டுக்கு தனி டாக்டர் அப்படின்னு டாக்டர். இது மட்டும் இல்லை. நான் என்ன சொன்னேன், நம்ம பொருள் எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு 1000க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இன்ஃப்ளமேஷனோட காசுங்கிறது வேற வேற இருக்கும். இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், ஏதாவது அடிபட்டு இன்டர்னலா ஏதாவது டேமேஜோ, வெளியில ஒரு டேமேஜோ, இல்ல ஆட்டோ இம்யூன். இப்ப ருமட்டட் ஆர்த்திட்டிஸ் எல்லாம் நம்ம செல்கள் நல்ல செல்லா கெட்ட செல்லா அப்படின்னு தெரியாம உள்ளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறது. இன்ஃபெக்ஷன்னா பாக்டீரியா வைரஸ் மூலமா வருது. இது எதுனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் ஆயிருக்கலாம். இந்த டெண்டனிட்டிஸ் அப்படிங்கிறது வேகமா ஏதாவது கீழே குதிச்சு செஞ்சா அந்த டெண்டனிட்டிஸ்ல அடிபடும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். இதே மாதிரி இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்காம மேலும் விட்டு விட்டு இன்னும் வளர்த்துட்டு இருக்கும். இது மட்டுமா இல்ல, அடுத்தது OSES அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். முடியறது அப்படின்னா என்னங்க? இவ்வளவு இருக்கா? இதுலயும் பார்ப்போம். OSIS அப்படின்னு முடியற இதுக்கு என்னன்னா அப்நார்மல் ஸ்டேட். ஒரு சாதாரணமா இருக்கிற நிலைமையை தாண்டி ஒரு நோய்வாய்ப்பட்ட கண்டிஷன்ல இருக்கிற இதுக்கு பேரு OSIS அப்படின்ட்டு. ITISன்னு ஒண்ணு இருக்கு, IASIS, சொரியாசிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆர்த்திட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு இதுல ISISன்னு முடியறது. IASIS அப்படின்னு முடியறது ஒரு பூஞ்சை தொற்றுகளால உருவானதாக கூட இருக்கலாம். சிஸ்டோமோசியாசிஸ் வாயில வராத பேரா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இத பத்தி எல்லாம் காரணம் மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இப்ப இந்த OSIS அப்படின்னு முடியறதெல்லாம் என்னன்னு பாருங்க. ரத்த குழாய்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூபர் குளோசிஸ், TB அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகள்ல அந்த எலும்பு புரை நோய், அதோட அடர்த்தி கம்மியாகும் போது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுது. நெஃப்ரோசிஸ் அப்படிங்கிறது கிட்னியில ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கிறது, ரெனல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டியூபர் குளோசிஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதே மாதிரி பேரு தான் வேற. சோறு நான் வச்சுக்கிறேன், பேரு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரம்மா. ஏதாவது இது என்ன சட்னிமா அப்படின்னு கேட்டா, சோறு வைக்கிறது என் வேலை, பேர் வைக்கிறது உன் வேலை, நீயே வச்சுக்கோ அப்படிம்பாங்க. அவங்க ஏதாவது கோவக்காயை போட்டு ஒரு சட்னி வச்சிருப்பாங்க, மாங்காயை போட்டு சட்னி வச்சிருப்பாங்க. சட்னி தான், ஆனா இருக்கிற இன்கிரீடியன்ட் வந்து வேறையா இருக்கும். அப்ப அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த OSISன்னு சொல்றது பிளஸ் அந்த உறுப்பு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேர் தெரியாத ஒரு பேரை சொல்லி இதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு செஞ்சிடறாங்க. அடுத்தது இந்த IASIS அப்படின்னு முடியிற இத்தனை விஷயங்கள். இதை முடிஞ்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொன்றத்தையும் நாம தனித்தனியா சொல்றதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால. எலிஃபன்டியாசிஸ், யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் எலிஃபன்டியாசிஸ். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேரு தான் வேற. சொரியாசிஸ். ஓகேங்களா? இத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தீர்வு ஒண்ணுதான் அப்படின்னு புரியும். அடுத்தது இன்னொன்னு, ஹோமியோபதி, நேச்சுரோபதி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும்ல.
ஆனா உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகளுக்கு இந்த ஓபிஏடிஹெச்ஒய்னு முடியிற மாதிரி சொல்லுவாங்க. டெண்டினோபதி, அதே இந்த டெண்டினிட்டிஸ்னு சொல்ற விஷயத்துல நாம சொல்லுவோம் நியூரோபதி, கார்டியோ மயோபதி. அதாவது கார்டியோ அந்த இதய தசைகள் ரொம்ப கடினம் ஆயிடுச்சு, அந்த சுருங்கி விரியும் தன்மை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட அளவுகள் கம்மியாயிடும், அதோட இயக்கம் கம்மியாயிடும். அதுதான் கார்டியோ மயோபதிம்பாங்க. அதே மாதிரி கண்ணுல வந்ததுன்னா ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃப்ரோபதி, கிட்னில பிரச்சனை வந்ததுன்னா. தைரோபதி, தைராய்டு டிசார்டர்ஸ் வந்ததுன்னா தைரோபதி. இதே மாதிரி பேரு தான் வேற. உதாரணத்துக்கு ஐடிஐஎஸ்ன்னு முடிஞ்சதுன்னா இன்ஃப்ளமேஷன், உள்ளுக்குள்ள வீக்கங்கள் வருது, அக்யூட் கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். இது வந்து அடிக்கடி பெயின்ஃபுல்லா இருக்கும், சிவந்துக்கும், வீங்கி இருக்கும். உதாரணத்துக்கு ஆர்த்திட்டிஸ், பிரான்சிட்டிஸ், டெர்மட்டிட்டிஸ். இதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் கொடுத்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம இங்கிலீஷ் மருந்துகள் சரி பண்ணுது. அடுத்தது ஓஎஸ்ஐஎஸ்ன்னு முடியறதெல்லாம் ஒரு சரியான நிலைமை இல்லாம ஒரு தவறான நிலையில இருக்கக்கூடிய ஒரு நோயுள்ள ஒரு இடமா இருக்கிறது அந்த சிஸ்டம். இது டீஜெனரேட்டிவ் நான் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அதாவது வயதாகும் தன்மை, அதாவது அந்த செல்கள் புதுதா உருவாகும் தன்மை கம்மியாகும் போது இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது 30 வயசுக்கு மேல கால்சியம் உடம்புல சேராது. அப்ப உடம்புல வந்து அமிலத்தன்மை அதிகமாகும் போது, நாம இப்பெல்லாம் என்ன சாப்பிட்றோம், நல்லா போனா ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம்னு ஒரு கோக்கு ஃபேண்டா அப்படின்னு எல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க் வாங்கிட்டு சொல்றோம்ல, அது கிட்டத்தட்ட 3%க்கும் 3க்கும் குறைவான ஆசிட் உள்ளது, அதாவது அதிகபட்ச அமிலத்தன்மை உள்ளது. இப்ப நீங்க அமிலத்தன்மை உள்ள உணவு எடுத்துக்கும் போது அதற்கேத்த மாதிரி நீங்க கால்சியம் இன்புட் இல்லை அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்காக கால்சியம் தான் அல்கலைன் லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயம். உடம்பு என்ன செய்யும், ஒவ்வொரு இடமா போய் மொத்தமா கேட்டா கொடுக்காது. அதனால பக்கத்து வீட்டுல போய் ஒரு கப் சக்கரை தாம்மா அப்படின்னு சொல்றது. இந்த வீட்டுல வாங்கியாச்சு, அடுத்த வீட்டுல போய் ஒரு கப் சக்கரை வாங்கித்தாம்மா வாங்கிட்டு வருது. எதிர் வீட்டுக்கு போய் ஒரு கப் சக்கரை வாங்கிட்டு வருது. அப்படிங்கிற மாதிரி இது என்ன செய்யும்னா ஒவ்வொரு எலும்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கால்சியம் எடுத்து அந்த அமிலத்தன்மையை காரத்தன்மையா மாத்தி கொடுக்கும். அப்ப இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு எலும்பு புரை நோய் வரத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பற்றாக்குறை தான். அடுத்தது நியூரோசிஸ், டியூபர் குளோசிஸ், டிபி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் இல்லைன்னா ஃபங்க்ஷனல், இப்போ நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யாம போறது. இதே மாதிரி பிரச்சனைகளும் அந்த ஓஎஸ்ஐஎஸ்ன்னு முடியாது. அடுத்து ஐஏஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நோய்கள் ஆஃபன் வந்து பூஞ்சைகளால வருது. கிட்னில எல்லாம் வரும்போது கல், சிறுநீர் சிறுநீரக கல், அதே மாதிரி விஷயங்கள்லாம். இது இன்ஃபெக்ஷன் பிளஸ் நம்ம உணவு முறைகள்னால வரக்கூடியது. இந்த ஓபதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரல் டிசீஸ் அல்லது டிசார்டர்னு சொல்லலாம். கார்டியோ மயோபதின்னு சொன்ன அந்த இதய சம்பந்தமான இது. இதோட காரணம் என்ன அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தால கண்டுபிடிக்கவே முடியல. எதனால இந்த இதயத்துல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்பாடு ஆகுது அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவ முறையினால காரணம் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. திருவள்ளுவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, நோய்க்கான நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நோய்க்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனா ஆங்கில மருத்துவத்துல நோயை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, பேர் வச்சிருவாங்க, புதுசு புதுசா பேர் வச்சிருவாங்க. ஜிம்மி, ரோசி அப்படின்னு நம்ம நாய்க்கு பேர் வைக்கிற மாதிரி அழகா அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வர அஃபிக்ஸ் வந்து அந்த பார்ட்டோட நேம் இருக்கும். கார்டியோ மயோபதி அப்படிங்கிறது, கார்டியோ அப்படிங்கிறது இதயம் சம்பந்தமான, கரெக்டுங்களா? மயோ அப்படிங்கிறது அந்த ஆர்கனோட ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது பதி அப்படிங்கிறது அதோட சஃபிக்ஸ். இதே மாதிரி பேர் வைக்கிறதுல கில்லாடிங்க. ஆனா அதற்கான காரணம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதை சரி பண்றதுக்கான வழி இருக்கா அப்படின்னா முன்னாடியே சொன்னதான், கடந்த 100 வருஷத்துல இந்த கிரானிக் டிசீஸ் இருக்கிற யாருக்குமே திருப்பியும் ஆரோக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வந்து வைக்கல. அவங்க அந்த குறைபாட்டோட இப்படியே லைஃப் லாங் வழியா நீங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இது புரிஞ்சுது அப்படின்னா நாம அடுத்த சொல்ல போற இந்த ப்ராடக்டை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். முன்னாடி சொன்ன மாதிரி நீண்ட வாழ்வு குறுகிய மரணம்னு போய் லிவிங் லாங் டையிங் ஷார்ட்ங்கிறது போய் குறுகிய வாழ்வு நீண்ட மரணம், லிவிங் ஷார்ட் டையிங் லாங் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. வயதாக வயதாக அந்த செல்கள் புதுப்பித்தல் வேலைகள்
குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை விட நாம செல்கள் புதுசா உருவாகிற செல்கள் நல்லா உருவாகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதற்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு 4 விஷயம் வேணும். சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவு வேணும், உடற்பயிற்சி வேணும், போதுமான தூக்கம் வேணும், மனம் அழுத்தம் இல்லாம ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இது 4ம் இருந்ததுன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணா ஒரு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. டெய்லி நான் 3 மணி நேரம் வாக்கிங் போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம். போதுமான தூக்கம். யோகி சார் மீட்டிங் முடிஞ்ச உடனே ரீல் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மொபைலை தூக்கி போட்டுட்டு ஃபிளைட் மோட்ல போட்டு இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கெல்லாம் போய் படுக்க போறேன்னு நீங்க டிசைட் பண்ணலாம். இப்போ உங்க வீட்டுக்காரம்மா ஏதாவது சண்டை போடுறாங்கன்னா, அப்படியாம்மா பாத்துக்கலாம்ப்பா சரிப்பா அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா பேசி அதை ஒரு அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டடா ஒரு லைட்டா எடுத்துட்டு அந்த டென்ஷன் இல்லாம அதுக்கு பின்விளைவுகள் நீங்க கொடுக்கறத பொறுத்து தான் அந்த கோபம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம். அப்ப இது 3யும் நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவு அப்படிங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஏன்னா எந்த பொருள் எங்க தயாரிக்குது, எப்படி அது உருவாகுது, பூச்சி மருந்து போடுறாங்களா, பூச்சி விஷம் போடுறாங்களா, உரம் போடுறாங்களா, இல்ல அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ வாங்கி வந்து கொடுக்குறாங்களா, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால் ஆனது. மண், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அதே மாதிரி இந்த உடம்புல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம்னு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது அன்னமய கோஷம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால உருவான உடம்பு. நம்ம ஒரு 3 கிலோல ஆவரேஜா ஒரு 1, 1.25 அடியில பிறந்து ஒரு 60, 70 கிலோல ஒரு 5, 6 அடியில வளர்ந்துருக்கோம் அப்படின்னா காரணம் முழுக்க முழுக்க நம்ம சாப்பிட்ட உணவு தான். தண்ணீர் பிளஸ் இந்த மண், மண் பிளஸ் நீர், இது 2ம் சேர்ந்த இந்த இதுதான். அது தவிர நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது ப்ரானிக் உடம்பு, மனோமயம் அப்படிங்கிறது நம்ம மனது. இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்ப இதுக்கு திருப்பி வரும். ஆரோக்கியமற்ற செல்கள் எங்க இருக்கும்? மோசமான உணவு, உடல் இயக்கம் இல்லாம இருக்கும்போது, தூக்கம் சரியா இல்லாம இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது. காரணம் வயது முதிர்வு, நோய்களுக்கு வாய்ப்பு, ஒரு எனர்ஜி கம்மியா இருக்கிறது, நம்மளோட ஆயுட்காலம் குறையிறது. விஞ்ஞான உதவியோட இயற்கை வழி ஆரோக்கியம் அதைத்தான் பார்க்க போறோம். அது என்னங்க? நம்ம பாரம்பரியத்துல நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அஞ்சரை பெட்டி மட்டுமே போதும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமையல் அறையில சரியான பொருட்கள் உபயோகிக்கிறோம்னு கிடையாது. மாவு, இட்லி சாப்பிடணும். முன்னாடி எல்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப ரேரா தான் டிஃபன் இருக்கும். ஆனா இப்ப டெய்லி டிஃபன், தோசை அப்படி சாப்பிடணும். காரணம் என்ன? மாவு ரெடியா கடையில அரைச்சு ரெடியா இருக்கு. அதுக்கு தொட்டுக்க மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி ரெடியா இருக்கு. சாம்பார் வைக்கணுமா? சாம்பாருக்கு பொடி ரெடியா இருக்கு. குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் மார்க்கெட்ல ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ரெடிமேட் ஃபாஸ்ட் ஃபுட் இதே மாதிரி விஷயத்துல ப்ரிசர்வேட்டிவ், ஆடட் கலர்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஆரோக்கியத்தை தொலைத்துட்டு இருக்கும். ஆனா இங்க நம்ம இயற்கையா எடுக்கிற மூலப்பொருட்கள்ல உதாரணத்துக்கு இப்ப கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றோம் நல்லதுங்கிறோம், கொத்தமல்லி சாப்பிட்றோம் நல்லதுங்கிறோம், அதுல ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறோம். ஆனா நம்ம ஊர்ல நாம சாம்பார் பொடியில மஞ்சள் பொடி போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா அமெரிக்கால என்ன செஞ்சாங்க? அதுல குர்குமின் ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் இத்தனை மருத்துவ குணத்துக்கும் காரணம். அதை மட்டும் நாங்க பிரிச்சு எடுத்து நாங்க தனியா மார்க்கெட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டன்ட் வாங்கி வச்சுட்டாங்க. அதாவது இந்த மஞ்சள்ல இருக்கிற ஒரு மூலப்பொருள் குர்குமின் அப்படிங்கிறது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய பொருட்கள், நிறைய மருத்துவ குணம் உள்ள பொருட்கள் இருக்கு. அதை மட்டும் அந்த நானோ டெக்னாலஜி மூலமா எடுத்து நமக்காக கொடுக்கறது தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அந்த காலத்துல நம்ம புராண கதைகள்ல அசுரர்களும் தேவர்களும் வாசுகி என்ற பாம்பை கொண்டு மலையை கொண்டு கடைந்து அமிர்தத்தை உருவாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஞ்ஞானிகள் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எலிக்சர் அப்படின்னா அமிர்தம். இது பேரே அமிர்த கலவை.
இந்த அமிர்த கலவை ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு 100 கிலோ ஆப்பிள்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் அதோட மூலக்கூறுகளை ஒரு 1 கிராம் 2 கிராம் மட்டும் பிரிச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்? அதுல இருக்கிற நீர் சத்து, நார் சத்தெல்லாம் போக அதுல இருக்கிற ஸ்டெம் செல்ஸை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி டெக்னாலஜியில உருவான ஒரு பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதுல ஒரு 12 விதமான மூலிகைகள், தாவரங்கள், அதோட மூலக்கூறுகள் இருக்கு. இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். 12 விதமான மூலிகைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவசியம். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன இருக்குங்கிறத விட நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால இதை நீங்க புரிஞ்சதுன்னா தான் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டிச்சிலியா காட்டிகோ அப்படிங்கிறது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய பேசில் பகுதியில கிடைக்கக்கூடிய ஒரு மரம் போன்ற தாவரம். இதுல அல்கலாய்டு, பிளாவனாய்டு, டெர்பினாய்டு அப்படிங்கிற மாதிரி மருத்துவ பண்புகள் கொண்ட மூலக்கூறுகள் இருக்கு. இது ஆக்சிஜனேற்றம், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு நம்ம உடம்புல ஒண்ணு நடக்கும். அதுவும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற அணுக்கள்ல இருக்கிற பிரச்சனை. அதுல இருக்கிற எலக்ட்ரானை டேமேஜ் ஆகும்போது பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானை எடுத்து பிடுங்கிக்கும். அதே மாதிரி நேரத்துல இந்த ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது தேவை. இந்த ஆக்சிஜனேற்றம் இதுல கொடுக்கும். அடுத்தது இத அந்த விஞ்ஞானிகள்லாம் அந்த இடத்துல ஆராய்ச்சிக்கு போகும்போது பாக்குறாங்க. அங்க இருக்கிற பழங்குடியினர் துப்பி இந்தியன்ஸ்னு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியர்களை பத்தி உலக அளவுல ரொம்ப பெரிய மரியாதையான உண்டு. ஏன்னா பாரம்பரியம் நம்மளதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். அங்க ஆஜானுபாகுவா இருக்கிறது, அவங்களோட நடை, உடை, பாவனை, அவங்களோட வேகம், விவேகம், வீரம். வீரம் ஏன்னா அவங்க காட்டுல போய் வேட்டையாடும் போது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து அவங்க வேட்டையாடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாவரத்தை அவங்க யூஸ் பண்றதை பாக்குறாங்க. வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நாம டீ சாப்பிடுற மாதிரி அதுல அந்த டிச்சிலா காட்டிக்குவால இருந்து ஒரு தேநீர் மாதிரி ஒரு உற்சாக பானம் உருவாக்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. புதுமண தம்பதிகளுக்கும் அதை கொடுக்குறாங்க. அப்படின்னு எல்லா இடத்துக்கும் இதை கொடுக்குறாங்களே, அவங்க பூஜை ரூம்லயும் வச்சு இத பூஜை பண்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன குணம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் வருது. இதய நோயெல்லாம் இல்லாம இவங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொருள் தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆணுறுப்பெல்லாம் யானைகளின் உறுப்பு போன்றது அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த அளவு ஒரு ஆண்மையை அதிகரிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டோன் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோனை அதிகரிச்சு கொடுக்கறது, அதெல்லாம் பாக்குறாங்க. அவங்க இல்லறத்தெல்லாம் ரொம்ப நேரம் தொடர்ந்து ஈடுபட்டு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைகள்லாம் இது பண்றாங்க. இதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கறத இது தடுக்குது. அது என்ன செய்யும்? செல்லுல இருக்கிற சேதம், அழற்சி, இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்ங்கிறது வேற வேற பேர் தான் நோயா வரும்போது. இது அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் தடுக்கிறது. செல் டேமேஜ தடுக்குது. அடுத்தது சில அந்த ஐஓஎஸ்ங்கிறது என்ன சொல்லுது? இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால, பூஞ்சைகள், கிருமிகள் வரதுனால. அந்த பூஞ்சைகள், பாக்டீரியாஸ் எல்லாம் எதிர்க்கக்கூடியது. அதாவது என்னன்னா நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா இருக்கும், நல்ல பூஞ்சைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தேவையில்லாத பூஞ்சைகள்லாம் மட்டும் இது எடுக்கும். அதே மாதிரி அழற்சி, இந்த மூட்டு வலி, கீழ்வாதம் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற அழற்சி தானே. அந்த இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் சரி பண்ணுது. இது ஒரு வலி நிவாரணியாவும் இருக்கு. புற்றுநோய், இதய ஆரோக்கியம், செரிமான ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது முக்கியமா இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் செல் டேமேஜஸ்க்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதுக்கிறதுக்கு ஆக்சிஜன் ஏற்றத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது வேற எந்த ப்ராடக்டும் செய்யாத ஒரு விஷயத்தை இது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது அதோட செல்லெல்லாம் டீஜெனரேட் ஆகும், புதுசா உருவாகுறதுங்கிறதெல்லாம் அதுல ரொம்ப இருக்காது. அப்ப இந்த நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கணும் நாம. இந்த நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நரம்பு மண்டலம் சரியா இருந்ததுன்னா என்ன நடக்கும்? மூளைகளோட செயல்பாடு நல்லா இருக்கும். மூளையோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா நினைவாற்றல் அதிகரிக்கும். அப்ப உங்க நரம்பு மண்டலம், கை, கால் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இப்ப வீட்டுக்காரம்மா ஒரே விஷயத்துக்கு 30 நாளும் நீங்க ஒரே விஷயத்த சொன்னீங்கன்னா 30 விஷயம் விதமா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க பீரியட் டயத்துல ஒரு மாதிரி இருக்கும்.
அதே ஓவுலேஷன் பீரியட்ல ஒரு மாதிரி இருக்கும். திருப்பி பீரியட் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். அதாவது உடம்புல சத்து குறைபாடு இருக்கும்போது, அந்த இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, திட்டி ஆகணும். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம உடம்பு நல்லா இருந்ததுன்னா, இந்த மைண்ட் நல்லா இருக்கும். அப்ப மனநலம் நல்லா இருந்ததுன்னா, வீட்டுல ஃபேமிலி நல்லா இருக்கும் இல்லையா? அது. இத விட இன் குறிப்பா ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம், கோவிட் இன்ஜெக்ஷன் எடுத்த நெறைய நபர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விறைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு. ஒரு சின்ன வயசுல ஒரு 20, 25 வயசுல ஒரு எரெக்ஷன் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, இன்னைக்கு நெறைய பேருக்கு 100ல 90 பேருக்கு 90% ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆணுறுப்புல ரத்தம் போய் பலூன் மாரி உப்பிட்டு, அத ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் சொல்லுவோம்ல. சில அ லாரி வரும். அது ஃபுல் லோடு இருக்கும். அதுல ஒரு 20, 25 லிட்டர் ஆயில் இருக்கும். அந்த ஆயில் பிரஷர்ல அந்த ஃபுல் லோடையும் தூக்கி கீழ கொட்டும். அப்ப அந்த ஹைட்ராலிக் பிரஷருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதே மாரி நரம்புகள்ல அவ்வளவு பிரஷரா போய் உள்ள ரத்தம் போய் இருக்கணும். தொடர்ந்து இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அவங்களுக்கு அந்த விறைப்புத்தன்மை தொடர்ந்து இருக்கும். அந்த தாம்பத்தியம் முடியற வரைக்கும். இப்ப இந்த ஆணுறுப்புல இருக்கிறத விட, இதுல இருக்கிற நரம்புகள், இதயத்துக்கு மேல வருது பாருங்க. அந்த நரம்புகள்லாம் பெருசு. இதயத்த சுத்தி இருக்கிற நரம்புகள் அதோட சின்னது. இப்ப இங்கேயே ரத்தம் பாயல அப்படின்னா, இதயத்துக்கு போற ரத்தத்துல அந்த பாயும் ரத்தத்துல அந்த அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப ஆண்கள் விறைப்புத்தன்மை குறைபாடு இருக்குன்னா, ரொம்ப உடனடியா அவங்க இதய ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அதற்கு உடற்பயிற்சிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது தவிர இந்த ப்ராடக்ட்டும் சப்போர்ட் பண்ணும் பெரிய அளவுல. இது இதயம் மற்றும் விறைப்புத்தன்மை குறைபாடுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இத பத்தின நெறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. இது சோர்வ தடுக்குது, ஆண்மை குறைவ தடுக்குது. இதே மாரி ஏஜிங் ப்ராசஸ குறைக்குது. ஆன்டி ஏஜிங் வயதாகும் தன்மை குறைக்குது அப்படிங்கிற மாரி, இதே மாரி நெறைய விஷயங்களுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கிறதா, இதே மாரி பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. அந்த ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். செரோனா ரெப்பன்ஸ்ன்னு சொல்றத விட சா பால்மெட்டோ அப்படின்னா நெறைய பேருக்கு தெரியும். இது ஒரு சிறிய பனை மர வகையை சேர்ந்த தாவரம். தென்கிழக்கு அமெரிக்கால இருக்கிறது. இது பாரம்பரிய மருத்துவத்துக்கு, குறிப்பா ஆண்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் அதுல வீக்கம் வர்றதுக்கு ஒரு இப்ப நாம போய் மெடிக்கல்ஸ்ல வாங்குற மாரி, இத வந்து ஒரு ஓடிசி ட்ரக்கா யூஸ் பண்றாங்க. குறிப்பா யூரின் அடிக்கடி போகுது அப்படிங்கிற மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த புரோஸ்டேட் அப்படிங்கிற சுரப்பி வந்து வீங்கி போயிருக்கும். அதற்கு இது சிறப்பா சப்போர்ட் பண்ணுது. அந்த வீக்கத்த குறைக்குது. இது அங்க இருக்கிற வீக்கத்த மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற நெறைய இடத்துல இருக்கிற இந்த அழற்சி, இந்த வீக்கத்த குறைக்குது. ஆக்ஸிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு குடுக்குது. இது ப்ராடக்ட் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இந்த இன்ஃப்ளமேஷன கம்மி பண்ணும். ஆனா, இது பண்ற இடங்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணும். அதே மாரி விஷயங்கள் தான் இதுல இருக்கு. அதே மாரி யூரினரி ட்ராக்ட்ல அடிக்கடி சிறுநீர் நைட்டு போய் படுத்தா தூக்கம் நல்லா சொக்கிக்கிட்டு வரும். அப்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வரும். எழுந்துக்க முடியாது. அப்படியே தள்ளாடும். போய் ஒரு ட்ரிப்பு போய் சூச்சு போயிட்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணும். படுத்துட்டு வந்தா இன்னொரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்ல திருப்பியும் வரும். காரணம் என்னன்னா, பிளாடர் ஃபுல் ஆயிடும். அந்த சிறுநீர் பாதைய அடைச்சிருக்கும். இவங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா, முழுதும் அந்த சிறுநீர் வெளியேறாது. அதிலேயே இருக்கும். ஏன் அப்டின்னா, வீங்கி மேல வந்துரும். சைட்ல எல்லாம் ஸ்பில்ஸ் இருக்கும். அப்ப அடிக்கடி படுத்த உடனே திருப்பி வர மாரி, பிளாடர் ஃபுல் ஆயிட்ட மாரி ஃபீலிங் இருக்கும். முழுசா சிறுநீர் கழிக்காததுனால. இந்த பிரச்சனை வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது உடனடியா, ரொம்ப சீக்கிரமாவே இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இதுல. அது தவிர ஹார்மோன சமநிலைப்படுத்தும். குறிப்பா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முடி உதிர்வ தடுத்து, முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த அழற்சி திடீர் அழற்சி பண்பு, இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ் இதுல நெறைய இருக்கு. இதய ஆரோக்கியம், பாலியல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே இருக்கு. அடுத்தது இந்த குக்குர்பிட்டா மஸ்கிட்டோ அப்படிங்கிற ஒரு
குரூக்குடு பம்கின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்து குறுகிய பரங்கிக்காய். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல விளையக்கூடிய ஒரே தாவரம் தான் பரங்கிக்காய். இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஏன் அங்கே இருந்து அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மண்ணுல விளையக்கூடிய அந்த பம்கின்க்கு மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். குறிப்பா அதுல இருக்கிற சீட்ஸ்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எதிர் அழற்சி செயல்பாடு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷனாலிட்டி இதுல இருக்கு. அப்ப நாம பார்த்தோம் முன்னாடியே ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் தான் இவ்வளவு பேர் வைக்குது அப்படின்ட்டு. இப்ப இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இது குணப்படுத்தும். கரெக்டுங்களா? அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது அந்த செல்கள்ல இருக்கிற அணுக்கள் லெவல்ல இருக்கிற டேமேஜஸ் சரி பண்ணக்கூடியது. இது புற்றுநோய்க்கும் எதிர்ப்பு கொடுக்கிறது. இதய ஆரோக்கியம், ப்ராஸ்டேட் ஆதரவு, நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இதுல நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள். அடுத்தது பங்க்சர் ஒயின். பங்க்சர் ஒயின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல நாம வயல்வெளியெல்லாம் பார்ப்போம்ல, நடந்தா செருப்பு போட்டு நடந்தா கூட காலில் ஒரு முள்ளு குத்தும். என்னன்னு பார்த்தா ஒரு முடிச்சு மாதிரி ஒரு முள் இருக்கும். நெரிஞ்சில் முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்ல நம்ம மருத்துவத்துல சீன சித்த மருத்துவத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இதை சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன, பாலியல் ஆரோக்கியம். இது வந்து காம அரசின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு லவ் டிசைர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலைக்கு போறவங்க பணம் தேடி ஓடணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஒரு நேரம் போயிட்டு ஒரு நேரம் வருவாங்க, ஒய்ஃப் ஒரு நேரம் போயிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் வரும்போது ரெண்டு பேருக்குமே அந்த டிசைர், லவ் டிசைர் இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம், சிறுநீர் பையெல்லாம் இது அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம சிறுநீரகத்துல 10,00,000 நெஃப்ரான்ஸ் இருக்கு, அந்த அணுக்கள் செல்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கிளென்சிங் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதுலயும் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், எதிர் அழற்சி பண்புகள் இருக்கு. இந்த மூட்டு மற்றும் தசை நிலைமைகள்ல இருக்கிற எதிர் அழற்சியை செஞ்சு கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டல் சஃபோனின்ஸ் இருக்கு, ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கு, அல்கலாய்ட்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்க ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சது அப்படின்னா அது ரிஜிட் ஆகி சுருங்கிக்கிட்டே வரும். இப்ப நைட்ரிக் ஆக்சைடு உங்க ரத்தத்துல கலந்து உங்க இந்த நரம்பு மண்டலத்துல இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். இப்போ ஒரு குழாய் இருக்கு, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணீங்கன்னா, பிளாஸ்டிக் பைப் எல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் பாருங்க. அதே மாதிரி இந்த ரத்த நாளங்கள் விரிவடைந்து கொடுக்கும். அதனாலதான் ஆணுறுப்புல அந்த விரைப்புத்தன்மை அதிகமாகிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டும் ஒரு காரணமா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, எதிர் அழற்சி விளைவுகள் இந்த ஃபிளவனாய்ட்ஸ் கொடுக்குது. உளவியல் மற்றும் மருத்துவ பண்பாக ஆல்கலாய்டு வந்து மைண்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா 68% அழற்சியை குறைக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, எல்லாமே சேர்ந்து வேற வேற விதத்துல இந்த இன்ஃப்ளமேட்டரியை கம்மி பண்றதுனாலதான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம எலிக்சர் மிக்ஸ் எல்லா இடத்துலயுமே போய் இந்த வேலைகளை செய்யுது. இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்திருக்கு. சிறுநீரக கல் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 15 mmல இருக்கிற கல்லெல்லாம் வெளில வந்திருக்கு. அது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருந்த விஷயங்கள். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. விலங்குகள்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது எதிர் அழற்சி விளைவுகள். திருப்பியும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. அது மாதிரி டெஸ்டோஸ்டரோன், ஆண்தன்மைக்கான ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆண்மை குறைவுக்கெல்லாம் இது மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது ஸ்டெம் செல்ஸ். இது கொஞ்சம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னா, நம்ம தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல அந்த தொப்புள் கொடி மூலமா நிறைய ஸ்டெம் செல்ஸ் நம்ம பிறக்கும் போது இருக்கும். இந்த ஸ்டெம் செல்லாம் இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா, நம்ம டிஷ்யூஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உடனடியாக சரியாயிடும். இது எப்படின்னா, நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும் போது ஜோக்கர் வச்சு விளையாடுவோம்ல, அதே மாதிரி. ஒரு கார்டு இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு ஜோக்கர் வச்சோம். கிங் கியூன் ஜாக் வரணும். இப்போ என்கிட்ட கியூன் இல்லை, கிங்கையும் ஜாக்கையும் வச்சிருக்கேன். இந்த ஜோக்கர் இருந்ததுன்னா வச்சா கிங் கியூன் ஜாக்னு செட்டு சேர்ந்துடும். அதே மாதிரி உடம்புல எந்த இடத்துல எந்த இருந்தாலும் அந்த செல் இடத்துல போய் நான் தான்ப்பா, இது என்ன இதே செல்லா, நான் இதே செல்லா மாதிரி வந்து உட்காடுறேன் அப்படிங்கும்.
முடியில ஏதாவது பிரச்சனையா நான் முடி செல்லா மாதிரி உட்காடுறேன். கிட்னில ஏதாவது பிரச்சனையா நான் கிட்னி மாதிரி வேஷம் போட்டு கிட்னி செல்லா நான் வந்து இங்க உட்காந்துறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி சர்க்கர்லயும் ஜோக்கர்னு இருப்பாங்க. ஜோக்கர்னு நினைச்சா நம்ம என்ன செய்யறோம்? கோமாளியா நினைச்சிட்டு இருக்கோம். ஜோக்கர் தான் ஹீரோ. ஒரு சிங்கத்தை அடக்கி காமிக்கிற அந்த ஆள் அன்னைக்கு இல்ல அப்படின்னா இவர் அந்த சிங்கத்தை வச்சு விளையாட்டு காமிப்பாரு. ஒரு பெரிய சைக்கிள்ல ஏறி போய் வித்தை காமிக்கிறவர் வரலன்னா இவர் அந்த சைக்கிள்ல போய் இவர் வித்தை காமிப்பாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுவாங்க. திடீர்னு வருவாரு. இவர் வந்து தாவுவாரு. அப்ப ஆளினால் அழகு ராஜா யாரு அப்படின்னா ஜோக்கர். நம்ம கோமாளின்னு நினைக்கிறது. அதே மாதிரி இது ஆளினால் அழகு ராஜா இந்த ஸ்டிப்செல் அப்படிங்கிற விஷயம். இது பாத்தீங்கன்னா வயதாகும் தன்மையெல்லாம் குறைக்குது. இளமையான தோற்றத்தை கொடுக்குது. ஒரு பாதுகாப்பு அரணை கொடுக்குது. நிறைய இதுவும் பாத்தீங்கன்னா வீக்கத்தை இன்ஃபர்மேஷனை குறைக்கும். மூளை ஆரோக்கியத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு அல்சைமர் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அல்சைமர்னா என்ன அப்படின்னா மூளையில இருக்கிற செல்களோட தன்மை கம்மியாகுது. ஆனா இது உங்களுக்கு அந்த இடத்துலயும் போய் அந்த செல்களையும் ஊக்குவிக்கும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறது, இனப்பெருக்க ஆரோக்கியம் இதெல்லாம் விரைவா குணமடையறதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இதுல சில ஸ்டெம் செல் இருக்கு. அதற்கு முன்னாடி ஸ்டெம் செல்லோட பெனிஃபிட்டை பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். பார்ப்போம். இந்த ஸ்டெம் செல்லை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கும். இன்னொரு வீடியோ பார்த்துவோம். நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இறப்புக்கான டெத்துக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள். இந்த நோய்களை போக்குவதற்கான ஒரு மாமருந்தாக ஸ்டெம் செல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள் அப்படின்னா ரிப்பேரிங் மெடிசன். இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, அந்த ரத்த குழாயில் அடைபட்டிருக்க ஒரு பிளம்பர் மாதிரி அதை அடைப்பை சரி பண்ணுறதுக்கு ஸ்டென்ட் போடுறோம், பைபாஸ் வைக்கிறோம், அந்த மாதிரியான பிளம்பர். ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது, பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அதை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரியான ரிப்பேரிங் மெடிசன். ஆனால் இதற்கு பதிலாக அந்த நோயுற்ற செல்களை, பாதிக்கப்பட்ட செல்களை சரி செய்வது அல்லது அதை மாற்றுவது ஒரு முழுமையான தீர்வாக இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கும்போது முற்றிலுமாக சரியாகிறது. இப்போ இன்சுலின் சுரக்க வைக்குது. டைப் 1 டயபெட்டிஸ்னா இன்சுலின் சுரக்கிறது. கேன்சருக்கு எதிரான போராட்டம், எல்லா விதமான கேன்சர், பிளட் கேன்சர், முக்கியமாக லுக்கீமியா போன்ற நோய்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்த செல்கள் பயன்படுது. இதை வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்கிறோம், மீளுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிகப்பெரிய மாற்றங்களை இது கொண்டு வருது. நாமளே ஒரு ஸ்டெம் செல் இருந்து உருவானவங்க தான். ஒரு விந்தணு, ஒரு எக், ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஸ்டெம் செல். இது ஒரு செல். அந்த ஒரு செல்லில் இருந்து 1,00,000 கோடி செல் உள்ள ஒரு மனிதனாக நாம் மாறுகிறோம். ஒரு செல்லிலிருந்து முடி, கண்ணு, பல்லு, நகம், இருதயம் உட்பட எல்லா விதமான உறுப்புகளும் உருவாகிறது. இந்த இப்போ கண்ணு வந்து மறுபடியும் முடியாக முடியுமா, பல்லாக முடியுமா? ஆக முடியாது. எல்லாம் ஓரளவுக்கு அந்த இதில் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இதெல்லாம் அது மறுபடியும் பழைய செல்லாக மாற முடியாது. அப்போ நம்ம உடம்புல இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ காயம்பட்டால் அது ஆடுறது, லிவரில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் மறுபடியும் அதை சரி செய்கிறதுன்னு கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி மீள் உருவாக்கம் செய்கிறது. ஆர்கன்ஸே உருவாக்கலாம், செல்களை உருவாக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டோபர் ரீவ், முதல் சூப்பர்மேன் படத்தில் நடித்த முதல் சூப்பர்மேன், ஒரு குதிரை பந்தயத்தில் கலந்துக்கிட்டப்போ தலை குப்புற விழுந்து 4 கை கால்கள் 4ம் இயங்காமல் போயிடுச்சு அவருக்கு, கிறிஸ்டோபர் ரீவ். பின்னால் இவருக்கு ஸ்டெம் செல் செலுத்தி இவரால் ஓரளவுக்கு இயங்க முடிந்தது. அடுத்து திரைப்படத்தில் மறுபடியும் நடித்தார், ஒரு படம் நடித்தார், ரியர் விண்டோ அப்படின்ற படத்தில் நடித்து சிறந்த நடிகருக்கான விருதையும் பின்னால் பெற்றார். தலைமுடி உருவாவதிலிருந்து மேக்குலர் டீஜெனரேஷன், கண் பார்வையற்ற ஏராளமானவர்கள் கண் பார்வை பெற்றிருக்காங்க. நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னா இருதயம், ஹார்ட் அட்டாக் கொண்டாடிட்டு இருக்காங்க. பிரிட்டன்லாம் ஏராளமான பேர். கார்டியாக் அசோசியேஷன் இந்த சிகிச்சையினுடைய பலன்களை, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் அடிபடுறது, கிட்னி, லிவர் ப்ராப்ளம், ஆண்மை குறைவுக்கு இது ஒரு 4வது சிகிச்சை முறையாக இருக்குது. இது வரைக்கும் 3 சிகிச்சை முறைகள். முதல்ல மருந்து மாத்திரைகள், 2வது ஷாக்வேவ், செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஷாக்வேவ் தெரப்பி, ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருந்தது. 3வது அறுவை சிகிச்சைகள். இப்போ 4வதாக ஸ்டெம் செல் தெரப்பி முற்றிலுமாக மீளுருவாக்கம், அந்த பழைய நிலையை கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்குது. ஆண்களுக்கான விந்தணுக்கள் குறைபாடுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கு.
இங்க ரமணா படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அங்க யுகி சேது ஒரு டைலாக் சொல்லுவாரு. இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த விஷயத்த இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது யோகி சேது சொல்லுவாரு, அடப்பாவீங்களா, இதே இப்பதானா கண்டுபிடிச்சீங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி நாம கிட்டத்தட்ட ஒரு 14 வருடத்துக்கு மேல, இப்ப 15வது வருடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட், இந்த நிறுவனத்தோட இந்த ப்ராடக்ட். நாம 15 வருஷமா கொடுத்து இந்த ஆண்மைத்தன்மை, ஆண் ஆண்மை குறைபாடு, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நாம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ் காமிச்சிருக்கோம். இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நாம வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கோம் அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிடுவோம். இதுல 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. சைனால இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரெட் பீச் அப்படிங்கிற பழத்தோட ஸ்டெம் செல்ஸ் பிளஸ் கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற இருந்து வரக்கூடிய ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்டெம் செல். இது ரெண்டும் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், எதிர் அழற்சி விளைவுகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், திசு சீரமைப்பு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராவா என்னன்னா கொலாஜன் உற்பத்தி. அந்த தோல் வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாய்ஸ்சரைசர் வேணும். தோலோட நிறம் மற்றும் அமைப்பெல்லாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். காயங்களும் சீக்கிரமா குணமாகறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிறது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அடுத்தது மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இதுலயும் குறைந்த மூட்டுவாதம் மற்றும் தசை வலி போன்ற நிலைமைகளும் தொடர்பு வலி மற்றும் அழற்சி குறைக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதோட சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹார்மோன்களை பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு காளான், இதை வந்து ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது மிக உயர்ந்த மலைகள்ல, மலைச்சிகரங்கள்ல விளையக்கூடிய ஒரு காளான் வகை தாவரம். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் உள்ளது. கிட்டத்தட்ட 10 15 லட்சம் ரூபாய் கிலோ இதோட ரேட்டு. அதுவும் இது இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா காரிசெப்பின், பாலிசாக்கரைட்ஸ், பெப்டைட்ஸ், ஸ்டெரால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட். இதுலயும் பாருங்க எதிர் அழற்சி எதிர்ப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கு. இது சீன மருத்துவத்துல பண பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய இதய ஆரோக்கியம், சுவாச ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் செயற்திறன் அதிகரிக்கிறது எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஸ்டெவியா அப்படிங்கிற சீனி துளசி. அடுத்தது பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது ஒரு மைண்டை வந்து காமா வச்சுக்கக்கூடியது. ஃபிளவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட், டெர்பினாய்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். செல் பாதுகாப்பு, நரம்பு அமைதி, தூக்கம், அதாவது நரம்பு மண்டலத்தெல்லாம் அமைதிப்படுத்தி தூக்கத்தை இது பண்ணும். வலி நிவாரணம், வீக்கத்தை, இதுலயும் இன்ஃப்ளமேஷன் குறைப்பு, ஆக்சிஜனேற்றம், அழுத்த குறைப்பு, இதெல்லாம் இதுல இருக்கு. இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஜப்டிகாபா அப்படிங்கிற ஒரு நாவல் பழம் மாதிரி இருக்கிற மரத்திலே விளையக்கூடிய பேசில் பக்கத்துல கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்டோட ஸ்டெம் செல்லும் இதுல இருக்கு. இதுவும் எதிர் அழற்சி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, எதிர் புற்றுநோய், புற்றுநோயோட ஆன்டி கேன்சர், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பில்கியா அப்படிங்கிறது இது வந்து இதுவும் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட். குறிப்பா இந்த எதிர் அழற்சின்னு இருக்கு பாருங்க. இது இது உடம்பு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதே மாதிரி பல்வேறு பலன்கள் இருக்கிற ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். இப்ப நம்ம உடம்புல வெவ்வேறு இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வேற வேற பேர் வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் எல்லாமே இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா அதோட டீஜெனரேட்டிவ், அதோட வளர்சிதை மாற்ற பிரச்சனைகள், அதுல இருக்கிற குறைபாடுகள் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு உறுப்புலையும் இது வேற வேற பேர்ல இருந்ததுனாலும் அதோட காரணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப இதை எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டா ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் வேணும். உதாரணத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு கார் ஒண்ணு கவுந்து விழுந்துருச்சு. ஒரு 10 பேர் 20 பேர் வராங்க, காரை நிறுத்துறாங்க. அதுல இருக்கிறவங்கள காரை திறந்து பாக்குறாங்க, திறக்க முடியலன்னா கண்ணாடியை உடைச்சு வெளில எடுத்துறாங்க, காப்பாத்திடுறாங்க. ஒரு காரை வந்து ஒரு சில நபர்களால அதை வந்து திருப்பியும் பேக் டு பொசிஷன் கொண்டு வர முடியுது. இன்னைக்கு திருவாரூர் தேர்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆயிரக்கணக்கான நபர்கள் அதை பிடிச்சி இழுத்துட்டு போனதான் இது ஒரு திருவிழாவா நடக்கும். அத திருப்புறதுக்கே சில 100 பேர் இருப்பாங்க. அது திருப்புற இடத்துல பிளேட் எல்லாம் போட்டு அதுக்கு முட்டு கொடுத்து ஒரு இடத்துல பிரேக் போட்டு ஒரு இடத்துல மூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை இழுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாதான் அதை இழுக்க முடியும். அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அவ்வளவு அழற்சிகள் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கு இத்தனை 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு நீங்க 12ன்னு எண்ணலாம். ஆனா இது எப்படின்னா 1 2 1 into 2 2 2 into 3 6 6 into 4 24 24 into 5 120 அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம். ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல மல்டிப்ளை பண்ணிட்டு போனா எவ்வளவு வருமோ அந்த அளவு பவர்ஃபுல்லான சப்ளிமெண்ட் இந்த 12 ப்ராடக்டும் சேர்ந்த இந்த சப்ளிமெண்ட். நாம எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு பலவித நூற்றுக்கணக்கான ஆசைகள் இருக்கும். அப்பா சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், ஒய்ஃபோட ஒரு டூர் போயிட்டு வரணும், கோவா போகணும், ஃபாரின் போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆசை. ஹஜ் போகணும், அங்க போகணும், இங்க போகணும்ட்டு. ஆனா ஒரு மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு திருப்பதி நடந்து ஏறணும்னு ஆசை இருக்கு. அவங்க என்ன வேண்டிப்பாங்க? ஏதோ வேண்டுதல் இருக்கு திருப்பதி வரணும்ட்டு மலை ஏறி வரேன்னு சொல்லிட்டாங்க. மூட்டு வலியோட சாத்தியமா? உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், அப்பா எனக்கு மூட்டு வலி சரியாகணும், அவ்வளவுதான். ஆனா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ருசிச்சு கொண்டாடி என்ஜாய் பண்றதுக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு. அப்ப உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்க அடையணும் அப்படின்னா திருப்பியும் நீங்க உங்களை பழையபடி ஆரோக்கியத்துக்கு மாத்தணும். அதற்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற பொருள் உதவும். இந்த பொருளை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஒரு நானோ டெக்னாலஜியில உருவானது. இது மிக மிக குறைந்த அளவு, ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து நாக்கு கடியில வச்சா போகுது. சப்லிங்குவல் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் இதை எடுக்கணும். என்ன ஆகும்னா உடனடியா உடல்ல போய் ஒரு ஆற்றலோட வேலை செய்யும். இதோட விலை எவ்வளவு அப்படின்னா 6300 ரூபாய். ஒரு நார்மல் பர்சனுக்கு ஒரு மாதத்திற்கு 6300 ரூபாய் அப்படிங்கிறது போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ரூபாய். நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தா 200 ரூபாய் காலி ஆயிடுது. நான் நைட்ல போய் உற்சாகமானம் சாப்பிட்றதெல்லாம் இதுல கணக்கு சேர்க்கல, அதெல்லாம் வேற. சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தா அவ்வளோ ஆயிடுது. ஆனா ஒரு ஆரோக்கியத்துக்காக மீண்டு எடுக்கிறதுக்காக தினசரி ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய தொகை தான். சில உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, சுகர்லாம் எனக்கு 450 500 இருக்குன்னா உங்களோட டோசேஜ் எல்லாம் மாறுபடும். அப்ப உங்களுக்கு யாரு இந்த அழைப்பு கொடுத்தாங்களோ உடனடியா ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா மணி 10 இப்ப எடுப்பாரா அப்படின்னாலும் யோசிக்காதீங்க. உடனடியா ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராடக்டை இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க. இத தேன் இனிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை எடுத்து தடவி நாக்குல தடவி பார்த்தாதான் அதை உணர முடியும். நான் இப்ப சொன்னதெல்லாம் செவியில உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்கும். நாலேஜ் இஸ் பவர். ஆனா அதை எப்ப நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுதான் ரியல் பவர். அதாவது இதோட முழு இப்ப தெரிஞ்ச விஷயத்த நீங்க அனுபவிச்சு உணர்வு பூர்வமா உணர்ந்தா மட்டும்தான் இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா உடனடியா உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு ஆர்டர் போடுங்க. அடுத்த ஒரு மாசத்துல நீங்க பாருங்க. நான் முன்னாடி சொன்னேன்னு ஒரு 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இறைவன் உங்களையும் ஒரு தூதுவனா தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றேன். நீங்க ஆரோக்கியம் பெற்று உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், கூட வேலை செய்யறவங்க, கலீக்ஸ் இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது கொண்டு போய் சேர்ப்போமே. விஷயத்த கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்போமே. அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் உங்க நண்பர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்துல ஒரு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். இதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் குள்ள நாம வைண்ட் அப் பண்ணிப்போம். ஏன்னா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. யாருக்காவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவராஜ் சார் வணக்கம். எஸ் சார். சார் நீங்க பேசலாம்.
சிவராஜ் சார் நீங்க பேசலாம். அன்மியூட் ஆயிருக்கு. ஐயா வணக்கம். ஹாப்பி அனைவருக்கும் ஈவினிங் சார். வணக்கம். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன டவுட். இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க் போனப்போ கேட்குறேங்க. ஒரு ஆண் உறுப்பில் அவருக்கு சுகரு, டயபெட்டிக் பேஷண்ட். அவர் ஆண் உறுப்பில் வந்து அந்த ஹோல்ஸே இல்லைங்களாம். அது டாக்டர் என்ன சொல்றாரா, அது ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்றாராம். அது நம்ம கண்டிப்பா ஆபரேஷன் தான் சார் பண்ணணும். ஆப்ரேஷன் தான் பண்ணுங்களா? அது அதுக்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாதீங்க. சரி சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வின் ஜேகே பாபு ஐயர். எஸ் சார். அன்மியூட் பண்ணலாங்க சார். பாபு சார். எஸ் எஸ் ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். சார் எங்க மனைவி வந்து 54 வயசு ஆகுதுங்க. ஓகே சார் ஏஜ் 54 ஆகுது சார் ஒய்ஃபுக்கு. ஓகே ஹலோ, கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இந்த கிட்னி மேல சார், இந்த கிட்னிக்கு மேல கிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா கிட்னிக்கு மேல இருக்கிற கிளான்ஸ்ல கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப குறைவா உற்பத்தி ஆகுதுங்க. ஓகே அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே அந்த ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்றதுனால பல பிரச்சனைங்க உருவாகுது சார் அதுல. கண்டிப்பாங்க சார், கரெக்ட் தான். இப்போ அந்த ஸ்டீராய்டு மாத்திரை கட் பண்ணிட்டு நம்ம எலிக்ஸ் மிக்சர் சாப்பிட்டு அந்த கார்டிசோல்ன்ற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்குமா? கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். ஆனா எங்களோட சஜஷன் என்னன்னா, இந்த மாத்திரைகளை இப்போதைக்கு எந்த காரணம் கொண்டும் நிறுத்த வேண்டாம். மருத்துவர்கள் சரி கூறும் சரிங்க சார். விஷயங்களை நீங்க அப்படியே கடைபிடிங்க. நம்ம சரிங்க ப்ராடக்ட் சார். ஹார்மோன் பேலன்ஸ சரி பண்ணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்டிசோல் எப்ப சுரக்கும் அப்படின்னா, நைட் எல்லாம் நல்லா தூங்கி காலையில எழுந்திருக்கிற நேரத்துல கார்டிசோல் அப்படிங்கிற சுரக்கும். மெலட்டோனின்ங்கிறது நைட்ல சரிங்க சார். சுரக்கும். நைட்ல வந்து ஒரு சரி 9 சார். மணிக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா படுத்து தூங்கணும். விடியற் காலையில ஒரு 4, 5 சரி மணிக்கு சார். எழுந்திருக்கிற இந்த ஒரு பக்குவத்தை, இந்த ஒரு பிராக்டிஸ கொண்டு வர சொல்லுங்க. இது இயற்கையா நம்ம உடம்புக்குள்ள ஒரு சரி சார். சைக்கார்டியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி சரி நம்ம உடம்பு பழக்கப்படுத்தணும். அது செய்யுங்க. இந்த ப்ராடக்ட்ட நீங்க எடுத்துக்கங்க. இந்த எலிக்சர் சரி மிக்ஸ சார். தொடர்ந்து உட்கொள்ளுங்க. ஹார்மோன்ல எந்த சரி விதமான சார். இதே மாதிரி நம்ம உடம்புல பல்வேறு சுரப்பிகள் இருக்கு. எல்லா சுரப்பிகளுக்குமே சரி சார். ராஜ சுரப்பிங்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட். ம். இது எல்லாத்தையுமே சரி சார். சமநிலைப்படுத்தி சரி பண்ணி கொடுக்கும் சார். நம்பிக்கையா எடுங்க. கண்டிப்பா இந்த சரி. ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்ப ஆ, டாக்டர் எடுக்கிற மெடிசின அதான் நீங்க நைட்ல தொடர்ந்து எடுங்க. நைட்ல சுத்தமா தூக்கம் வர்றதில்ல சார். அவங்க தூக்கம் ஹலோ. வரலைன்னாலும் சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? து- கேக்குது சார். அவங்க தூக்கம் வருதோ வரலையோ சுத்தமா தூக்கம் நைட்ல தூக்கம் ஃபுல்லா வர்றதில்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டு கான்ட்ரிபியூஷன். படுக்க சொல்லுங்க. சரி சார். நைட்ல வந்து தூக்கம் வருது வரலங்கிறது சரி பிரச்சனை சரி கிடையாது. அவங்க கண்ணை மூடி சரி சார். ரிலாக்ஸா படுக்க சொல்லுங்க. தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக மொபைல பாக்குறதோ வேற எந்த விதமான விஷயமும் செய்யக்கூடாது. நைட்டு சீக்கிரமா படுத்துட்டு காலையில சரி சார். எழுந்துக்க சொல்லுங்க. பகல்ல தூங்கினா நைட்டு தூக்கம் வராது. அதனால அதையும் பகல்ல தூங்குறதையும் அவாய்ட் பண்ணுங்க. நைட்டு ஒரு சரி 7 மணிக்குள்ள இரவு உணவு எடுத்துக்க சொல்லுங்க. நைட்டு நல்லா சரி தூங்கினாங்கன்னா சார். காலையில அந்த கார்டிசால் நேச்சுரலா சுரக்கிறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். சரி பிளஸ் சார். இந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலரா எடுத்துக்கங்க சார். தேங்க்யூ சார். சரி சார். தேங்க்யூ. நன்றி. ராமநாதன் சார். ஹலோ. எஸ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தெல்லார்ல இருந்து பேசுறேன், ராமநாதன். வணக்கம் சார். சார் ஒருத்தருக்கு வந்து 53 வயசு. எஸ் சார். அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்ல திடீர்னு டாய்லெட்ல போகும்போது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து எழுந்திருக்க முடியாத ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு 5 இயர்ஸ் பேக்கு. ஓகே. இப்போ வந்து நார்மலாகி நடக்கிறாரு. ஆனா ஒரு கால் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. ஓகே. அவருக்கு வந்து இது நம்ம எல்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்ணுமா? இப்போ கொடுத்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சார். ஆக்சுவலா இந்த ஜவ்வு ஏதாவது ஒரு இடத்துல பல்ஜ் ஆகியிருந்ததுனாலோ, அதோட அப்நார்மல் சைஸ்ல இருந்ததுனாலோ, இல்ல கம்ப்ரெஷன் இருந்ததுனாலோ இந்த விஷயம் நடக்கும். நம்ம ப்ராடக்ட் என்னன்னா நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மூக்கு தண்டு வடத்திலையும் இது சப்போர்ட் பண்ணும்.
கண்டிப்பா எடுத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா இது வந்து இத்தனை நாளுக்குள்ள வரும் அப்படின்னாலாம் நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனா எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. 2 வேளை எடுக்கணும் இல்லையா? ஆ இத இந்த 2 வேளை எடுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். இத ஓகே. வந்து அவங்களோட ம். ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அது வாங்கிருன்றார். சரிங்க சார். குடுங்க. அப்ப ஒரு நாளைக்கு 2 வேளை தாராளமா எடுக்க சொல்லுங்க. சீக்கிரமா ம். ஒரு ரெமெடி உங்களுக்கு இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. டைம் ஆனதுனால இன்னைக்கு இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். தேங்க் யூ வெரி மச். குட் நைட் ஆல்.